2014 எலெக்ஷன் வந்து இந்தியா ஃபுல்லாக மோடியோட அலை இருந்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலையுமே இந்தியா ஃபுல்லாக மோடி அலை இருந்தது. இப்போ 2024 தேர்தலில் கூட பார்த்தோம்னா கேரளாவில் கூட ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க சீட்டை ஜெயிக்கல, 0 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அதுவும் மோடி வந்து என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தாக்கத்துன்னு ஒன்றும் இல்லை, கூட்டணி பண்ணி எல்லாமே இது பண்ணலாம் அப்படின்னு அவர் ஐடியா இருக்கலாம். அப்படி ஓ இவங்களே இது பண்ணக்கூடாது, ஒத்தராஜ் இது பண்ணக்கூடாது, அவங்களே ஆட்சி ஆடலாமா அப்படின்னு இருக்கலாம். இப்போ டிடிவி தினகரன்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக அதிமுக கூட்டணியில் சேர போகிறாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கை கொடுக்குமா? ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேற்று வரைக்கும் கண்டபடி திட்டிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு நாங்களாம் கூட்டணி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மக்கள் ஏற்றுப்பாங்களா? அது தெரியல நம்மளுக்கு. எதுன்னு கூட்டணி இது பண்ணவங்களா கும்பலாக நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நம்ம ஏற்றுக்கணும் சொல்ல முடியாது, எது சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு பொதுவு தானே எல்லாமே. யாரையும் இதை பற்றி யாரும் பேச முடியாது. இல்லை எல்லாம் கட்சின்னா ஒரு இது தானே எல்லாமே. விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு சிபிஐ முன்னாடி 2வது முறையாக ஆஜராயிருக்கிறாரு. இந்த கரூரில் நடந்த அந்த 41 பேர் இறந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை அவர் தான் கேட்டார். இந்த சிபிஐ அவரை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. தப்பு தான், அவ்வளோ ஜனங்கள் இது பண்ணி இவ்வளோ பேர் செத்துது தப்பு தான், கரெக்டு தானா? அவர் உடனே இப்போ பார்த்துருந்தாருன்னா அவர் கொஞ்சம் மக்கள் இதுவாக இருக்கும். அவர் பார்த்துருக்கணும் ஜனங்களை போய் டக்குன்னு பார்த்துருந்தா சொல்கிறேன். இப்போ அவ்வளோ பேர் செத்துனா டக்குன்னு இப்போ அவர் பார்க்க தானே எல்லோரும் வந்தாங்க. பார்த்தோன்னே போய் இது சொல்கிறேன். அப்போ பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக ஓகே ஆகிருக்கும். அவரும் கொஞ்சம் அதில் சான்ஸ் கிடச்சிருக்கோம், நம்மளுக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. பார்க்காம சென்னை வந்து தப்புங்க உடனே வந்துட்டார். இல்லை எல்லாம் ஜனங்க பாதி பேர் அப்படி தானே பேசுகிறாங்கல்ல, அது சொல்லலாம். அவ்வளோ குழந்தை குட்டியோட செத்துக்கிறாங்களே, யாரும் 11 குழந்தை செத்துக்கிறாங்க, மாசமாகறவங்க செத்துக்கிறாங்க எல்லாமே, அது சொல்கிறாங்க. அவரும் பண்ணு தப்பான உடனே இப்போ பார்த்துருக்கணும். விஜய் இதுக்கு இல்லைன்னா வந்து என்ன பண்ணால் போலீஸ்க்கு என்ன பண்ணால் இவ்வளோ அலோட் பண்ணியிருக்கூடாது, இவ்வளோ ஜனம் வராங்களா, லேடிஸ் எல்லாம் அலோட் பண்ணியிருக்கூடாது. அதுவும் இல்லை. எல்லாம் போலீஸ் வந்து இதுக்கு முன்னாடி தடுத்தாலே முதலமைச்சர் என்னை பார்த்து பயப்படுறாரு, காவல்துறை என்னை பார்த்து பயப்படுதுன்னு தானே ஒரு டைலாக் பேசிட்டு இருந்தாரு. இப்போ காவல்துறை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? அது டைலாக்லாம் பேசுகிற தப்பு எல்லாம் வந்து. ஆமாம், உள்ளே இருந்துக்கிறாரு, வெளியே வர வந்து போன் சொல்லி வச்சுக்கிறாரு. யாரும் ஜனங்கள் எனக்கு மக்கள் கிட்ட வைக்க முடியாங்க. நீ அரசியலே நீ பொது நிறுவனத்தில் பார்த்து நிற்க வச்சு 10 பேர் நிற்க வச்சு நிறுவனத்தை பேசுனா தானே அதை என்னென்னு குறை பேச முடியும். அது பேச்சான்னு பேச ஆரம்பிக்கலையா மக்கள்கிட்ட? சும்மா அதுக்கட்டு அங்கே போகிறவங்க வரான்னு தவிர மக்கள் குறையவோ எதுவும் நேரடி சொல்லவே இல்லை. இதே ஒன்றும் இல்லை, இதே மாதிரி திருக்குறள் கொண்டு வந்து இன்னும் வரைக்கும் வாய் திறந்து ஒரு அறிக்கை வெளியே விடல. இது சிபிஐ கைது பண்ணுற அளவில் இப்போ இருக்குது. அவர் விசாரணை முடிஞ்சு எல்லாம் கொடுத்தெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஏன் நீ ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் குறை சொல்ல மாட்டேங்குது? காரணம் என்ன? அதுக்கு முழுசாக விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள் அவர். ஆமாம், கம்முன்னு இருக்கார். ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ கொடுத்தல் கொடுக்குறாங்க, நீ ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் நீ பேசுகிற தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் நீ பேச மாட்டேங்கிறேன்? ஏன் மோடியை பற்றி பேசுறீங்க? ஆட்சியை மட்டும் சொல்கிறேன், எனக்கு எதிரி பிஜேபி, ஆளுங்கட்சி தமிழ்நாடுன்னு சொல்லி இதை மட்டும் பேச தெரியுது. ஏன் குறையும் சொல்ல தெரியல உனக்கு? அது பாஜகவோ இல்லை எதிர்கட்சிகளோ எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணுறது தான். நம்ம பொதுமக்கள் சொல்ல முடியாது, அவங்க முடிவு எடுக்கிறது தான். என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதமர் மோடி ஜெயிக்காத 2 மாநிலம்னா கேரளாவும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் பெங்கால்லாம் கூட கொஞ்சம் சீட் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த முறையாவது பிரதமர் மோடியோட வருகை வந்து பாஜக கை கொடுக்குமா, இல்லை இந்த முறை திமுக அதிமுக தான் மாறி மாறி ஜெயிக்குமா? அது அவங்க யோக வழக்கத்தை பொறுத்தது. அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை, திறமையும் இல்லை. போதும்பா. 2014, 2016 தேர்தல், 2019 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல், இந்த எந்த தேர்தலையுமே வந்து மோடிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கலை. அப்படியும் இந்த டைம் மட்டும் அது நடந்துருமா? அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. நான் முழுமையாக சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை, அதை ஆராய முடியாது நம்ம. சரிப்பா, இன்னும் ஒன்றுண்ணே சொல்லுப்பா. விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு சிபிஐ அலுவலகத்தில் 2வது முறையாக ஆஜராயிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆஜரான கரெக்டு தானா, இல்லை இவர் பழி வாங்குறாங்களா? அவரை பழி வாங்கத்தான் அதிகமாக இருக்குது. யார் பழி வாங்குறா? பொதுவாக ஆளுங்கட்சின்னு சொல்ல முடியாது, பொது கட்சின்னு சொல்ல முடியாது. எப்படி பழி வாங்கன்னு நமக்கு தெரியல. பழி வாங்கின படம் தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். சிபிஐ வந்து இப்போ வந்து யூனியன் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. ஆமாம், இப்போ அவங்க கூப்பிடுறாங்கன்னா அவங்க தான் பழி வாங்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறதா? இல்லை பழி வாங்க தள்ளப்பட்டிருக்காரு அவர். அதுக்கு யார் பழி வாங்குறா? அந்த தமிழ்நாட்டு அரசாங்கமே பழி வாங்கிறதுக்கு காரணமாக இருந்தது. சிபிஐ வந்து யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தானே. யூனியன் கவர்மெண்ட் தள்ளனது யார்? பஸ்ஸு அதான் நம்ம பார்க்கணும். இது தள்ள பிறகு தானே அவங்ககிட்ட ஒரு மாட்டினாரு.
இவர் பஸ்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண வேலை தான் அது. சூழ்ச்சி வேலையே ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண வேலை தான். இல்லை இவர் தான் சிபிஐ வேணும்னு கேட்டாரு. சுப்ரீம் கோர்ட் சிபிஐ கொடுத்துருச்சு. ஆமாம். இப்போ சிபிஐ வந்து இவரே ஆஜராக சொல்லுது, இவருக்கே சம்மன் அனுப்புது. அப்படிங்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் என்ன ரோல் இருக்கு? விசாரணைன்னு அவங்க வச்சாகணும். இது ஆளுங்கட்சிலாம் கேள்வி கேட்பாங்க. அது விசாரணை பண்ண பிறகு தான் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சிக்கல் வருதுன்னு இனிமேல் தான் தெரியும். விஜய் கரெக்டாக ஆஜர் ஆகிட்டாரு. இனிமேல் தான் அவங்களுக்கு தெரியும். நியாயம் விஜய் பக்கம் தான் ஜெயிக்கும். அது நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் இருக்குது. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க வரலாம். இல்லை மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறா அவங்கள பொறுத்து தான் அவங்க வர முடியும். மோடி வந்து எல்லா மாநிலத்திலுமே ஜெயிச்சிட்டாரு. அவரால் ஜெயிக்க முடியாது 2 மாநிலம்னா கேரளா, தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக வந்து 1 தொகுதி கூட ஜெயிக்கல, 0 தொகுதியில் தான் ஜெயிச்சுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த முறையாவது பாஜக ஏதாவது 1 தொகுதி 2 தொகுதியாக ஜெயிக்குமா, இல்லை பெரிய லெவலில் ஜெயிப்பா? போன எலெக்ஷன்லேயும் அவங்க 2வது இடத்துக்கு வந்தாங்க. நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்கணும். ஜெயிக்கலைனாலும் 2வது இடத்துக்கு வந்தாங்க. ஜெயிக்கலனா 2வது வர்றது பெரிய விஷயம். அதனால் எக்ஸ்ட்ரா டஃப்பாக இருக்கும். 3 கட்சிகளுக்கும் பயங்கர டஃப்பாக இருக்கும். அது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கும். விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு 2வது டைம் சிபிஐ ஆஃபீஸில் ஆஜராகிருக்கிறாரு. நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? கரூரில் இறந்தவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா, இல்லை விஜயை பழி வாங்குறாங்களா? அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க. அந்த அளவுக்குலாம் எனக்கு விவரம் இல்லை. நாங்கள் எங்கள் பொழப்ப பார்த்து போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோ சும்மா நார்மலாக சொல்லுங்கள். அதான் அது தீர்ப்பு விசாரித்த பிறகு தாங்க தெரியும். நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கு நம்ம அந்த இடத்துல இல்லை. அதனால் அதை பற்றி நம்ம பேச முடியாது. அவர் விசாரணைக்கு ஆஜராகிறது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவர் மேலே ஒரு பாயிண்டில் அவருக்கும் அது உரிமை இருக்குல்ல. அவர் நடத்துகிறாருன்னா அதுக்கான செக்யூரிட்டி பொறுப்பும் அவர் ஒரு தடவை பார்த்துக்கணும். எல்லாத்தையும் போலீஸ் மேலே சொல்ல முடியாது. அதுதான் அவர் வந்து நம்ம ஸ்டேட் கம்பெனி பார்த்துக்கலாம், சென்ட்ரல் கம்பெனி வேணான்னு தான் அவர் கம்முன்னு இருந்தார். இந்த அவங்க கூட இருக்காங்களா ஆதரவு வச்சுன்னா இவங்களாம் சேர்ந்து அவர் தூண்டி விட்டு சிபி வைக்கணும்னு சொல்லி தான் வச்சு அவரே சிக்கலை மாட்டிக்கினார். படக்குழு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, தனியாக அதை வந்து தணிக்கை குழு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிடையாது, வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது நீ இது வரைக்கும் இருந்து ஏன் இன்னும் குரல் கொடுக்காம இருக்கிற? சிபி விசாரணைக்கும் குறைச்சல் கொடுத்து ஒன்று இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. ஏன் இன்னும் வாய் திறக்காம சென்ட்ரல் கம்பெனியாக குறை சொல்லாமல் இருக்க காரணம் என்ன? நீ மௌனமாக இருக்க காரணம் என்ன? முதல்ல வாயை திறந்து பதில் பேச சொல்லுங்கள். அதை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முதல்ல அவர் சென்ட்ரல் கம்பெனி ஏன் குறை சொல்லாமல் இருக்கார்? அவர் துணை முதலமைச்சர் கூட சொன்னார் செய்தியாளர் சந்திப்பில், என்கிட்ட வந்து இவ்வளோ கேள்வியை கேட்குறீங்க, விஜய்கிட்ட உங்களால் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்ட முடியுமான்னு. ஆனால் அவர் வெளியில் வந்தால் தானே நம்மளும் கேள்வி கேட்க முடியும். சார்ஜீட்டில் போடுவாங்க ஐயா. 23ஆம் தேதி வரைக்கும் மோடி ஐயா வராரு. அது வரைக்கும் கூட்டணிகளை வராத வரைக்கும் சார்ஜீட் போட மாட்டாங்க. அவர் விசாரணை 2-3 நாளைக்கு இழுப்பாங்க. எல்லாம் தயார் பண்ணி ரெடியாக வச்சுக்குவாங்க. கூட்டணிகளை வந்துட்டாருன்னா சார்ஜீட்லாம் கிடையாது, குற்றப்பத்திரிகை உள்ளே கொண்டாட மாட்டாங்க. அந்த வழக்கு அப்படியே பெண்டிங்கில் போயிடும். சப்போஸ் கூட்டணி இல்லை அப்படின்னாருன்னா, நான் தனிச்சு தான் நிற்கிறேன்னா, முதல் குற்றவாளியாக அவர் சேர்க்குறாரா இல்லையா பாருங்கள். கொடுத்துருங்க. இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது. ஒரு 50 ரூபாய்க்கு போட்டுருக்கா அப்படியே வெங்காயம் இருக்கடாமா, இது எடுத்துக்கோ. 1.5 கிலோ 50 ரூபா கொடு. 40 ரூபாய் வைக்கிறேன், உனக்கு 1 கிலோ 50 ரூபா. சரி 50 ரூபாய்க்கு போட்டுருக்கேன்டா. ஆமாம் 1.25 கிலோக்கு மேலே இருக்குது. 1.800 இருக்குது. சரிடா, ஏங்க வருத்தப்படுறேன். சின்னது இல்லையாண்ணா? சின்னது இருக்கலாமா, 2 கிலோ 50 ரூபா. சரி ஐயா, அண்ணா இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லுங்க ஐயா. வேற என்ன? வாங்க வாங்க. எடுத்துக்கிறீங்களா? அண்ணா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஜனவரி 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் தாக்கம் எப்படி இருக்கும்? பாஜக ஜெயிக்குமா, இல்லை வழக்கம் போல் எந்த தாக்கமும் ஏற்படாதா? தாக்கம் ஏற்படாது இல்லை, வரட்டும். முதல்ல அவங்க ஒன்று கூட்டணி அமைக்கட்டும். வலுவான கூட்டணி அமைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்குது. கூட்டணி அமையாதப்போ கொஞ்சம் டப்பு தான். திரும்ப திமுக தான் ஜெயிக்கும் அப்படி சொல்ல வரல நான். முதல்ல மோடி ஐயா வரட்டும், கூட்டணியை கரெக்டாக கட்டமைச்சு கொண்டாடட்டும். டிடி விஜய் எல்லாத்தையும் உள்ளே கொண்டாடட்டும். ஜனத்தொக்கம் நிறைய இதுன்னா இப்போ இடம் பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கம்மியாக இடத்துல போயிட்டு ஜனம் கூட்டம்னா நெசுதல் இது பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது யார். அது சரி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகைன்னு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல ஸ்டாலின் அவர்கள் அரசுல, அவர் வந்து 2000 ரூபாய் தருவேங்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தருவாரா, இல்லை எலெக்ஷனுக்காக சும்மா ஒரு வாக்கு அறுவடை பண்ணுறதுக்காக பேசுகிறாரா? அது தெரியல. என்ன அப்படி கூட இருக்கலாம். எப்படி கூட ஜெயிக்கிறது கூட அப்படி சொல்லலாம். அப்புறம் வந்து ஜெயிச்சுட்டு போகிற அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கூட்டி தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாத்துக்கும், மகளிர் எல்லாத்துக்கும். ஆனால் தரவே இல்லை.
லேப்டாப் வந்து 2019 அதிமுக ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. அப்புறம் இந்த பொது இடத்துலலாம் வைஃபை வச்சு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் வரல. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இந்த விருகம்பாக்கம் தொகுதின்னு நினைக்கிறேன். இது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்படும்னு சொன்னாங்க எல்லா வீட்டுக்கும். உங்கள் வீட்டுக்கெல்லாம் வருதா? அப்படிங்கும்போது இதை மட்டும் எப்படி நீங்கள் நம்ப முடியுமா? அது ஒன்றும் இது பண்ண முடியாது. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுங்க. செய்கிறேன்னு செய்வாங்க, கொஞ்சம் செய்வாங்க, கொஞ்சம் செய்ய மாட்டாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. இதை செய்வாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை சும்மா எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் சொல்கிறாங்களா அது தெரியல நம்மளுக்கு எதுன்னு. பொறுத்து இருந்தால் பார்த்து சொல்ல முடியாது. பார்த்து எப்படின்னு தெரியல.